சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுலேருந்து அது ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். இது 9வது கொஸ்டின் தான். இதுக்கு முன்னாடி 8வது கொஸ்டின் போட்டிருந்தேன். அதில் அண்ணா பற்றின கூற்று ஒன்று வந்து இருந்துச்சு. அதில் வந்து கரெக்ஷன் இருக்கிற மாதிரி கரெக்ஷன்லாம் இல்லை, கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று ஜானகிராமனோட சாகித்ய அகாடமி விருது பற்றின நூல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் வினா விடை ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதோட ஆண்டு நான் சொல்லியிருப்பேன் 1969ன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 69 பிசிராந்தையர்னா சாகித்ய அகாடமி விருது வாங்கினது. அதே தான் 1979 தான் சக்தி வைத்தியம் ஜானகிராமனோட நூல். சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல நமக்கு 100 கொஸ்டின்ல என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்மளுக்கு சிலபஸ்ல கவர் ஆகுற மாதிரி தான் ஓர் தொடர்பான கொஸ்டின் தான். ஆனா இதுல வந்து 3 கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் 1 தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் போக போக பின்ன 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இங்க சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்களா? இப்போ 2வது கொஸ்டின். இந்த சொல்லும் பொருளும் வந்து அடுத்தடுத்தாவே எல்லா இடத்துலயும் கேட்டுட்டு இருந்தாங்க. இதுலயுமே அடுத்தடுத்தா கேட்டிருக்காங்க தான். இதுல மொத்தம் 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல சொல்லும் பொருளும்ல பொருந்துதது 1 கேட்டிருக்காங்க. இதே மாதிரி பொறுத்துக வந்து பின்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 3வது கொஸ்டின் பாருங்க, பொருந்தாததுன்னு கொடுத்துருக்காங்க. மேல பொருந்தும், கீழே பொருந்தாதது. ஸோ இதுல வந்து இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழி ரிலேட்டடா கேட்ட மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி சரியான தொடர், அதை எவ்வகை தொடர்கள் என கண்டறிதல். கிட்டத்தட்ட இதுல 2 கொஸ்டின் அடுத்தடுத்து கேட்டிருக்காங்க. பின்னாடி 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கூட்டு பெயர்கள் சார்ந்து கிட்டத்தட்ட 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பொருத்தமான பொருள் அறிதல் தொடர்ந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓமை உணர்த்தும் பொருள் கிட்டத்தட்ட 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடைப்பு குறிக்குள் உள்ள சொற்களை தகுந்த இடத்துல நிரப்புக 1, இணைப்பு சொல் 1 தான் கேட்டிருக்காங்க. சரியான வினா சொல் 1 கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சரியான வினாவை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லுவாங்களா, வினா தொடர் அப்படிம்பாங்களா, அது வந்து 3. வினா சொல்ங்கிறது 1 தான் கேட்டிருக்காங்க. அதுக்காம பொருத்தமான காலம் அறிதல் வந்து ஒரு கொஸ்டின். காலம் அறிதல் ரொம்ப முக்கியமானது. 2025 குரூப் 4 சிலபஸ்ல கவர் ஆகுது. சரிங்களா. இப்ப புதுசா சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சிலபஸ்ல கவர் ஆகுது. அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொற்களா உருவாக்குதல், அது வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து குரல்நடையில் வேறுபாடு தொடர்ந்து 3 கொஸ்டின் அடுத்தடுத்தாவே இருக்கு. அதுக்கப்புறம் கூற்று காரணம் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஆனா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. கூற்று கொடுத்துட்டு அதுக்கான காரணம் வந்து 1 தான் இருக்கும் எல்லாத்துலயும். ஆனா இதுல வந்து ஒரு 3 காரணம் இருக்கு. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா அகரவரிசை சார்ந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல் சார்ந்து ஒரு 7 கொஸ்டின் இருக்கு. 7க்கும் மேல இருக்கு. 7 ஓகே. அடுத்து ஒரு பொருள் வேறுபாடு, அதாவது ஒளி வேறுபாடு சார்ந்து கிட்டத்தட்ட 3 கொஸ்டின். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 14 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க. அது தனி. அதே மாதிரி பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லு 2, இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் தனி. அடுத்து பிழையற்ற தொடர் வந்து மொத்தம் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பொருந்தாத சொல் 3 கேட்டிருக்காங்க. பொருந்தாத சொல்ல 3. அடுத்து எதிர்ச்சொல் தருக, எதிர்ச்சொல் வந்து கிட்டத்தட்ட 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிரித்தெழுதுக 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நிறுத்தற் குறிகள் 2 கேட்டிருக்காங்க. 2மே அடுத்தடுத்த கொஸ்டின் தான். அதே மாதிரி பொருந்தாத சொல்லுமே அடுத்தடுத்ததே தான் வரிசையா வரும். அடுத்து மரபு சார்ந்த கொஸ்டின் 4 கொஸ்டின் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக்ல ஒரு 2 வரும். அடுத்து ஒரு 10-20 கொஸ்டின் தாண்டி 2 கொஸ்டின் வரும். 2ம் அடுத்தடுத்த மாதிரி இருக்கும். அடுத்து விடை வகைகள் சார்ந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல் தொடர்ந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இரு வினைகளோட பொருள் வேறுபாடுன்னு சொல்லிட்டு ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பத்தி கொடுத்துருவாங்க. எலிஜிபிள் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பத்தி கொடுப்பாங்க. அது கொடுத்துட்டு அது ரிலேட்டடா கண்டென்ட் சொல்லுங்கன்ட்டு ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த இதுல இருந்து நாகூர் ரூமியை பத்தி கேட்டிருக்காங்க. அடுத்து ஒருமை பன்மை பிழை தொடர்பா 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியான இணைப்பு சொல்லை கண்டறிகள் 3 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. சரியான வினா தொடர் சொன்னா 3 கொஸ்டின். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இது 2025 சிலபஸ்ல கவர் ஆகுது. அந்த டாபிக்ல இருந்து நமக்கு எத்தனை கேட்டிருக்காங்க அப்படின்னா 2 கொஸ்டின். அதுக்கப்புறம் இரு பொருள் தரும் ஒரு சொல், அதுல இருந்து 2. அதே மாதிரி இரு வினைகளோட பொருள் வேறுபாடு, உதாரணமா சொல்லணும்னா விரிந்து விரித்து இருக்குல்ல, அந்த டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின். மரபு பிழையை நீக்கி எழுதுறது 2 கொஸ்டின். ஸோ இதுதான் நம்மளுக்கு 100 கொஸ்டின்ல வந்து எந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்கிறது. நம்ம கொஸ்டினுக்குள்ள வரலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்களேன். கீழ்காணும் தொடர்களில் ஓர் அப்படிங்கிறது சரியான அமைந்த தொடர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அமைந்த தொடர் உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி புள்ளி வச்சு எழுத்திடும் ஓர் ஊர் ஊஞ்சல் ஆடுகிறது அப்படிங்கிறது கரெக்டா வரும். சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா சொல்லும் பொருளும் பொறுத்துக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பண் அப்படின்னா இசையை தான் குறிக்கும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இளைத்து அப்படின்னா மெலிந்து பதித்துன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார் அப்படிங்கிறதுக்கு வந்து உலகம். நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த லை அப்படின்னாக்கி இளைத்து அப்படின்னா மெலிந்து. சரிங்களா. ஸோ இந்த லைனா பதித்து. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா பொருந்தாத இணையை கண்டறிங்கன்னு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து ஒரு எழுத்து ஒரு மொழியில இதுல வந்து 4மே மேல கொடுத்துட்டாங்க. இதுல 4ல எது பொருந்தல அப்படின்னு கொடுத்திருக்காங்க. காசோலை தான், கோ அரசன் தான், சோ மதில் தான், நாக்கு நாவுன்னு வரும். இதுல கொடுன்னு கொடுத்திருக்காங்க. தப்பு.
அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி சரியான தொடரை கண்டறிய. நான் மழையில் நனைந்தேன் அப்படிங்கிறது உடன்பாட்டு வினைத்தொடர். சரிங்களா, இது வந்து அடிக்கடி கேட்காங்க. நான் மழையில் நனைந்தேன் தொடர் சரியான தொடர் கண்டறியும் போது இது அடிக்கடி கேட்கறாங்க, பாத்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர்ல கேட்டதுதான். நான் நாளை மதுரை செல்கிறேன் அப்படிங்கிறது ஒரு செய்தி தொடர். சரிங்களா, அடுத்து கூட்டு பெயர் குறிப்பிடுகன்னு கொடுத்துருக்காங்க. மக்கள் கூட்டம், மக்களை தான் நம்ம கூட்டமா சொல்லுவோம். அடுத்து நெக்ஸ்ட் கூட்டப்பெயர்ல திராட்சை வந்து குலைன்னு தான் சொல்லுவோம். சரிங்களா, முந்திரி கொத்து, இது திராட்சை குலை. அதுக்கப்புறம் கல் குவியல், கல் குவியல். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொருத்தமான பொருளை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் இருவினைகளோட பொருள் மாதிரி தான் வரும். ஸோ அதுல வந்து நம்ம வந்து விரிந்து விரித்து பார்த்தோம்னா அதே மாதிரி தங்கும் தயங்கும் அந்த மாதிரி ரிலேட்டடா தான். ஸோ நான் இதை வந்து நான் சொல்லலை, இருவினைகளின் பொருள் பொருத்தமான பொருள்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ஹெட்டிங்ல உங்களுக்கு எடுத்துட்டேன். ஸோ டாபிக் நீங்க பாத்துக்கோங்க. மலைமுகட்டில் மேகம் தங்கும், அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும். ஸோ அதனால நம்ம அங்க செல்ல தயங்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து 10th புக்ல கேட்கறாங்க. முதலை கண்ணீர் அப்படின்னா பொய்யலுகை. இது எந்த டாபிக்லன்னா மரபு தொடர் ரிலேட்டடா வரும். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் நினைப்புக. அவர்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ மாணவர்கள் நிறைய பேர் வரும். ஸோ இது ரிலேட்டடா நீங்க பாத்துக்கோங்க. அடைப்பு குறிக்குள் உள்ள சொல்லு ரொம்ப கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்து இணைப்பு சொல், இதுவும் நமக்கு சிலபஸ்ல கவர் ஆகுறது தான். இது இணைப்பு சொல்லலையும் கவர் ஆகுது. இந்த டாபிக்ல வர்ற கண்டென்ட்டுமே நம்ம சிலபஸ்ல கவர் ஆகுது. காகிதம் இல்லத்தும் வராங்க. எவ்வளவு பேர் தூக்கிட்டாலும் இப்ப இவர் இருக்காரு. ஸோ இவரை பத்தின கண்டென்ட் பார்த்துடலாம். காகிதம் இல்லத்தவர்கள் மகிழ்ந்து பயணம் செல்வதை விரும்பாதவர். ஏன்னா அவர் எளிமையை கடைபிடிப்பார். ஸோ ஏனெனில் அப்படிங்கிறது தான் கரெக்டா வரும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி சரியான வினா சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாயன்மார்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறது தான் வரும். சரி, ஏன்னா கல் வந்துட்டு ஸோ நிறைய பேர் தான் குறிக்கும். அப்ப எத்தனை பேர் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட் பொருத்தமான காலம் அதிக. நேற்று, அதான் அவன் நேற்று திரைப்படம் கண்டான் அப்படின்னு தான் வரும். காண்க அப்படிங்கிற வேர் சொல்லுக்கு பொருத்தமான காலம் கண்டான் தான் வரும். காண்கிறான் அப்படின்னாக்கி இறந்த காலத்துல வரும். காண்கிறான் அப்படின்னா நிகழ்காலத்துல வரும். சரி, கண்டான் தான் இறந்த காலத்துல வரும். நேற்றுங்கிறது இறந்த காலமா, சோ கண்டான் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். சோ காண்பான் அப்படின்னா எதிர்காலம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, 2வது கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா கேட்டாங்க, 2வது பொறுத்துக்க மாதிரி. ஸோ இப்போ இது 2வது உள்ளது புக் பேக்ல இருக்கிறது தான். சரிங்களா, ஸோ இதுவுமே 2மே இருக்கிறதா. இப்போ உள்ள பாத்திரலாம். ஆள் கடல்னு தான் வரும். சரிங்களா, விண் வெளின்னு வரும், விண் வயல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுல ஆள் கடல்னு வரும், ஆள் வயல்னு கொடுத்துருக்காங்க. இதுல வழி நாடுன்னு கொடுத்துருக்காங்க. இதுல வெளிநாடுன்னு வரணும், வழி நாடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஆப்ஷன் தப்பா இருக்கு. இதுல இருக்கிறத மேல இருக்க ஆப்ஷன் இதுக்குள்ள வச்சு வர்ற மாதிரி வருதுன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல் கொடுத்துருக்காங்க. பொறுத்துக. ஃபர்ஸ்ட் விண் வெளி அப்படிங்கிற மாதிரி வரும். தமிழ் நூல்னு வரும். அதுக்கப்புறம் தமிழ் மொழின்னு வரும். அதுக்கப்புறம் நீதி நூல்னு வரும். ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா, விண் வெளி, விண் மீன், விண் மீன். சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன வரும்னா தமிழ் மொழி வரும். அடுத்து நூல் வெளி, நூல் வெளி, நீதி நூல். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. விண் மீன், தமிழ் மொழி, நூல் வெளி, நீதி நூல். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இதை அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ ஆனால் இந்த மாதிரி பொறுத்துகளை கேட்கல, இப்போ கேட்கலாம். இது புக் பேக்ல இருக்குதா. நெக்ஸ்ட் குரல் நடையில் அடிப்படையில் பொருள் வேறுபாடு தருங்க. விடு வீடு, விடு அப்படின்னாக்கி விட்டு விடுதல். அதுக்கப்புறம் வீடு அப்படின்னா நம்ம தங்குற இடத்தை தான் குறிக்கும். குரல் நடையில் வேறுபாடு அறிந்து சரியான இணையை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிலை அப்படிங்கிறது வந்து சிற்பத்தை குறிக்கும். சீலை அப்படிங்கிறது வந்து புடவை குறிக்கும். இது வந்து இது கிட்டத்தட்ட 4வது கொஸ்டின்ல பார்க்கணும்னு நினைக்கிறேன். 8 கொஸ்டின் இருக்கும். அதுல நிறைய வாட்டி வந்துட்டு தலை தாளை இதுவும் கேட்டுட்டாங்க. தலைங்கிறது இலை தலையை குறிக்கும். தாளைங்கிறது ஒரு மலரை குறிக்கும். தாளை மடல் கேள்விப்பட்டிருக்கீங்க, மலர் குறிக்கும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கூற்று கொடுத்துட்டு ஒரு காரணம் வந்து 1 2 3 கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டு சொன்னா. ஸோ இதுல வந்து அயோத்திதாசரை பத்தி தான் கேட்டிருக்காங்க. ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற வார இதுல தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து கூற்று 1 2 1 3 சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ கூற்று சரிதான், வார இதழ் தான். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 3 சரின்ட்டாங்க. இவர் தனது ஆசிரியர் பெயரை தன் பெயரா வச்சுக்கிட்டாங்கன்னு இருக்காங்க. ஸோ ஒரு ஆண்டிற்கு பின் இவ்விதழின் பெயரை தமிழன் என மாற்றினார். இப்போ 3 சரிதான். ஒரு பைசா தமிழன் வார இதழ் 1 பைசாவிற்கு இருக்கப்பட்டது அப்படிங்கிறது தப்பு. சரிங்களா, ஸோ இது மட்டும்தான் இந்த இடத்துல தப்பு, மீதி எல்லாம் கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அகரை வரிசைப்படி சொற்களை சீர் செய்க.
கவை, இது கேக்கா கீக்கு கூ வரிசையில கேட்டிருக்காங்க இந்த அகரவரிசை. இதுக்கப்புறம் இன்னொரு அகரவரிசை இருக்கும், அது லாஸ்ட் வரும், லாஸ்ட் 10 கொஸ்டின்குள்ள இருக்கும். அடுத்து வேர் சொல்லை வினையச்சமாக ஆக்குக. வா அப்படிங்கிறது வந்து அப்படிங்கிறது தான் வினையச்சம் சரிங்களா. வந்தவன் அப்படின்னாக்கி வினையன் பெயர், வந்த அப்படிங்கிறது பெயரச்சம். அடுத்து என்னன்னா வேர் சொல்லி கொடுத்துட்டு தொழில் பெயர் கொடுத்துருக்காங்க. நடிங்கிறதுக்கு வந்து வேர் சொல்லு, இதை நடித்தல் அப்படிங்கிறது தான் தொழில் பெயர். அழித்தல் விகுதி வந்து வரும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வினையாளனின் பெயரை தேர்ந்தெடுத்தலுங்க. உணர் அப்படின்னாக்கி அது வேர் சொல்லு, அது வந்து உணர்ந்தோர் அப்படிங்கிறது தான் வினையாளனின் பெயரா மாறும் சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறியணும். ஏரி அப்புறம் ஏரி அப்படிங்கிறது, ஏரி அப்படிங்கிறது நீர்நிலையை குறிக்கும், இன்னொரு ஏரி அப்படிங்கிறது நம்ம மேலே ஏறி போறோம் அப்படின்னு சொல்லுவோம்னா மேலே சென்று அப்படிங்கிறது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒளி வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்ந்தெடுத்தலுங்க. மறைங்கிறது தாமரை மலரை குறிக்கும், இன்னொரு மறைங்கிறது வந்து மறைத்தல் அப்படிங்கிற இடத்த பொருளை குறிக்கும். இன்னொன்று கொடுத்துருக்காங்க பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை பொருத்தணும். போரில் பயன்படுத்திய வாள் பூனைக்கு உள்ளது வாள் அப்படிங்கிறது. ஸோ இந்த இல் வரும், வாளுக்கு இந்த இல் வரும், பூனைக்கு இந்த வாளுக்கு இந்த இல் வரும் சரிங்களா. நெக்ஸ்ட் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னா நம்பிக்கை சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிழையற்ற தொடர் கண்டுபிடிக்க. தேர் திருவிழாவிற்கு சென்றனர் அப்படிங்கிறது தான் கரெக்ட். இதுல தேர் திருவிழாவுக்கு சென்றனருக்கு இந்தன. ஸோ இதுல விழாக்குல இதெல்லாம் நீங்க பாத்துக்கணும், இது ரொம்ப முக்கியமானது, இதுவும் அடிக்கடி கேட்பாங்க. பொருந்தாத சொல்லை கண்டறிக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பண்பு தொகை, இது மட்டும் வராது சரிங்களா. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க விரிமலர் வந்து வினைத்தொகையில வரும் சரிங்களா. நெக்ஸ்ட் பொருந்தாத சொல்லை கண்டறிக. இது வந்து நம்மளோட ஸ்டேட் ரிலேட்டடா கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இந்தியாவில் வந்துடும், இலங்கை வந்து வேற நாடு. ஸோ அது வேற இடத்துல வந்துடும். அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. இதுவுமே அடிக்கடி கேட்டிருக்காங்க, இது கிட்டத்தட்ட 3வது கொஸ்டின்ல பாக்குறேன்னு நினைக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் பொருந்தாத சொல்லை கண்டறிக. பாடுகிறாள், நடித்தார், நடிக்கின்றாள், சிரிக்கின்றாள். ஸோ இதுல வந்து பொருந்தாத சொல் என்னன்னா நடித்தார் அப்படிங்கிறது மட்டும் வராது சரிங்களா. பாடுகிறாள், நடிக்கின்றார், நடிக்கின்றாள் இதெல்லாம் வரும், நடித்தார் அப்படிங்கிறது வராது. ஸோ இது எல்லாமே நிகழ்காலத்துல இருக்கு, இது மட்டும் இறந்த காலத்துல இருக்கு. ஸோ இது பொருந்தாத சொல்ல டாபிக்லாம் எடுத்துக்கலாம், நீங்க பொருந்தாத காலம் ரிலேட்டடாகவும் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளை என்னும் சொல்லின் பொருள் கண்டறிக. கிளை அப்படிங்கிறதுக்கு சுற்றம் அப்படிங்கிற உறவினர் அப்படிங்கிறது தான் பொருள் சரிங்களா. அவங்க கேட்டது எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க, அப்ப நமக்கு பகைவர் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சரியான நிறுத்தற் குறியீட்ட வாக்கியத்தை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நிறுத்தற் குறியீடு ரொம்ப ரொம்ப முக்கியமா அடுத்தடுத்து கொடுத்துருக்காங்க. வீரன், அண்ணன், மருதன் இது எல்லாமே ஆண்பால் குறிக்கும். இந்த இடத்துல வந்து நீங்க சரியான நிறுத்தற் குறியீடுகள் ரிலேட்டடாகவும் இந்த டாபிக் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு உயர்திணை, அக்ரிணை, அந்த ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால் அந்த ரிலேட்டடாகவும் இந்த கொஸ்டின் எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷன் வந்து ரெண்டுமே நமக்கு கொஸ்டின் ஆப்ஷனும் சிலபஸ்ல கவர் ஆகுறது தான். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி இந்த சரியான நிறுத்தக்குடி சிவகாமியின் தந்தை பண்டு கிழவர் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வேர்டு வர்றதுனால இதுல டபுள் கொட்டேஷன் வராது சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஊர் பெயரின் மறு எழுதி கொடுத்துருக்காங்க. மன்னார்குடிக்கு மண்ணை, கோயம்புத்தூருக்கு கோவை சரிங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கும்பகோணத்துக்கு என்னன்னா குடந்தை அப்படிங்கிறது தான் வரும் சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதுவும் ரெண்டுமே அடிக்கடி கேட்டிருக்காங்க, ரொம்ப கஷ்டமாலாம் கேட்கல, மறுவு சொல்ல பொறுத்த வரைக்கும் ஈஸியா தான் இருக்கு. அடுத்து பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. அலர்ஜிங்கிறதுக்கு தமிழ் சொல் என்ன கொடுத்துருக்காங்க, ஒவ்வாமை அப்படிங்கிறது தான். அடுத்து எனக்கு எழுதி தருகிறாயா அப்படிங்கிற ஒரு வினா இருக்கு. ஸோ அதுக்கு எனக்கு யார் எழுதி தருவா அப்படின்னு திருப்பி கேள்வி கேட்கறாங்க. ஸோ வினா கேட்டதுக்கு திருப்பி ஒரு வினா, அதனால வினா எதிர் வினாதல் விடை அதை பார்த்தோன்னே ஈஸியா போட்டுடலாம். 2 இடத்துல கொஸ்டின் வருது. ஸோ வினாக்கு அடுத்து வினாவே கேட்டிருக்காங்க, ஈஸியா போட்டுடலாம். புக்ல இருக்க கண்டென்ட் தான் இது. அடுத்து விடை வகையை கண்டறிய கொடுத்துருக்காங்க. கடைக்கு போவாயா என்ற விடைக்கு போவேன் அப்படின்னு கொடுத்தது நேர் விடை தான். ஸோ நேர் விடையை இந்த டாபிக்கும் அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. அடுத்து இனமொழி விடை போன கொஸ்டின்ல கேட்டதுதான், நீங்க போன 100 கொஸ்டின் போட்டிருக்கேன்ல அதுல போய் பாருங்க, இது அப்படியே இருக்கு, இது எல்லா கொஸ்டின்லயுமே இருக்கு. இதுல வந்து மாத்துக்கிறதே கிடையாது, அப்படியே தூக்கி தூக்கி வச்சிருக்காங்க, ஆப்ஷன் கூட மாறாம. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படிங்கிறது வந்து இனமொழி விடை. ஸோ கதை எழுதுறதும் கட்டுரை எழுதும் ஒரே இனத்தை சேர்ந்ததா, எழுத்து வேலையை சேர்ந்ததுதான். கதை எழுத தெரியாதா, எனக்கு கட்டுறதா எழுத தெரியும், அதுக்கு இனமான இன்னொன்னு கூறுறது இனமொழி விடை. அடுத்து எளியும் புனை போல ஓமை கூறும் பொருள் என்ன அப்படின்னா எளியும் புனையும் 2 பேரும் பகையா தான் இருப்பாங்க. ஸோ ஓமையோட பொருள் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து முதலை கண்ணீர் கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து எளியும் புனையும் போல. அடுத்து ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் மலைமுகம் காண பயிர் போல. ஸோ நீண்ட நாள் காணாமல் பயிர் எங்குள்ள, ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க, அதோட பொருள் என்னன்னு. அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல், தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்யப்பாட்டு வினை ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுல வந்து செய்வினை தொடர் என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். அதுல ஆப்ஷன் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல கவிதா உரை படித்தால் அப்படிங்கிறது தான் செய்வினை வாக்கியத்துல வரும். அதே மாதிரி செயற்பாட்டு வினை தொடர் கேட்டிருக்காங்க. செயற்பாட்டு வினை தொடர் என்னன்னா தோசை வைக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இதுல செய்யப்பட்டு வினை வாக்கியம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இரு வினைகளோட பொருள் வேறுபாடு, பணிந்து, பணித்து, அதே மாதிரி விரிந்து, விரித்து,
இதுல பெரியோர்கள் பணிந்து நடக்க வேண்டும் என்று ஆசிரியர்கள் பணித்தனர். அடுத்து ரொம்ப முக்கியமானதுதான். இருவினைகளோட பொருள் வேறுபாடு மாறு மாற்று. மனிதனாக மாறு, மற்றவரையும் மாற்று அப்படிங்கறதுதான் இருவினைகளோட பொருள் வேறுபாடுல கேட்டிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 3 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இருவினைகள் என்ற பொருள் வேறுபாடு சேர்ந்து சேர்த்து. மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர்கள் சேர்த்து வைத்தார் அப்படிங்கறதுதான் கரெக்ட். சேர்ந்து சேர்த்து. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கி ஒரு பத்தியோட கொடுத்துட்டு, ஸோ இதில் வந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கி, ஸோ இதில் வந்து 48வது கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேயும் இருக்கலாம், லாஸ்ட்லேயும் இருக்கலாம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்களோட மார்க் டைமிங் வந்து ஜிகே வந்து பிடுங்குறதுக்காண்டி இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ இது ஈஸியாகவே நம்ம போட்டுடலாம். இதில் ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணும்போது ஏதாவது கஷ்டமான ஜிகே கொஸ்டின் போடும்போது நமக்கு கொஞ்சம் டைம் இழுக்கும், நேரத்தை கடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரி, இந்த டாபிக் உள்ள போயிடலாம். நாகூர் ரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். 80களில் கணையாளி இதழில் எழுத தொடங்கினார். கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் தொடர்ந்து இயங்குவர். நரிகால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய கவிதை தொகுதிகள் வெளியாகியுள்ளன. கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலை படித்துள்ளார். இவரது பெயர் முகமது ரஃபி அப்படிங்கிறது தான். ஸோ இதுல வந்து முகமது ரஃபி அடிக்கடி கேட்டது தான். ஆனால் இப்போ இவரை வந்து தூக்குறதுனால உள்ள இருக்க கண்டென்ட் பார்ப்போம். 5 கொஸ்டின். நாகூர் ரூமியோட இயற்பெயர் என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதான். ஆனால் ஆப்ஷனை பாருங்க, அதோட வாசிச்சு லாஸ்ட் முடிச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் அதை தான் கேட்டிருக்கான். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நாகூர் ரூமி எந்த மாவட்டத்தில் பிறந்தாங்க? தஞ்சையில பிறந்திருப்பாங்க. நாகூர் ரூமி முதலாக எந்த இதுலலாம் எழுத ஆரம்பிச்சாங்கன்னா, கணையாளியில தான் 80களில் எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க. இது புக் கண்டென்ட் தான். நாகூர் ரூமியின் கவிதை தொகுதிகள் எத்தனை வெளியாகியுள்ளன அப்படின்னா 3 கவிதை தொகுதிகள் வெளியாகியுள்ளன. எழுதிய நாவலோட பெயர் என்னன்னா கப்பலுக்கு போன மச்சான். அடுத்து ஒரு பயன்பாடு நான் கேட்டிருந்தேன்னா ஃபர்ஸ்ட் 1 கொடுத்துருந்தாங்க, மேலே மொதல் கொஸ்டினே அதான். அடுத்து 50க்கு அப்புறம் கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தா ஃபர்ஸ்ட் 50க்குள்ள இருக்கும், இல்லைனா லாஸ்ட் 50க்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் 25ல இருக்கும், இல்லைனா லாஸ்ட் 25ல இருக்கலாம், இல்லை இடையில எந்த 25லாம் இருக்கலாம். இப்படி பிரித்து பார்க்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டினுக்கு மேலே வரும்போது அந்த எந்த டாபிக் எந்த கொஸ்டினுக்குள்ள அதை பிரித்து வைக்கிறாங்கிறது புரிதல் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக இது சொன்னேன். இப்போ வந்து 53வது கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே கேட்டிருந்தாங்க. அடுத்து 53, 54வது கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு பயன்பாடுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. இது ஆப்ஷன் கூட மாறாம அப்படியே கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அடுத்து பின்வரும் பிழையற்ற தொடரை கண்டறிய. சென்னைங்கிறது ஒரு மாநகரம். இது கரெக்ட் தான். ரைட்டா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. பொக்கிஷம் அப்படின்னாக்கி வந்து செல்வம். இந்த சொல்லும் பொருளும் பொறுத்துக ஏற்கனவே கேட்டிருக்காங்கன்னு சொன்னா மேலே வந்து ஒரு 2 கேட்டிருந்தாங்க. 2வது கொஸ்டினா சொல்லும் பொருளும் இருந்ததா. இப்போ 55வது கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ மேலே எப்படி வரிசையா கேட்குறாங்களோ அதேமாதிரி டாபிக் அடுத்தடுத்து கொண்டு போவாங்க. இப்போ பொக்கிஷம் அப்படின்னா செல்வம், சாஸ்தி அப்படின்னா மிகுதி, விஸ்தாரம் அப்படின்னா பெரும்பரப்பு, அடுத்து சிங்காரம் அப்படின்னா அழகு. இதுவுமே அப்படியே ஆப்ஷன் கூட மாறாம அப்படியே தூக்கி வச்சிருக்காங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை கேட்டிருக்காங்க. அடுத்து மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. மேகங்கள்னு வந்துட்டு அப்ப அதிகம் வருது, சூழ்ந்து கொண்டன. மேகம் அப்படின்னா சூழ்ந்ததுன்னு வரணும், சூழ்ந்தனன்னு வந்திருக்கு, தப்பு. மேகம் சூழ்ந்து கொண்டனர் அப்படிங்கிறது வராது, உயர்திணையில வந்திருக்கு. அடுத்து மேகங்கள் சூழ்ந்துள்ளது அப்படிங்கிறது வராது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஒருமை படையாற்ற தொடர் வந்து இது பழம் அன்றுன்னு வரணும். சரிங்களா. இது பழம் அல்ல அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு, 2வது ஆப்ஷன் கரெக்ட். இது பழங்கள் அல்ல அப்படின்னு வந்திருக்கு. இவை பழங்கள் அல்ல அப்படின்னு வரணும். சரிங்களா. ஸோ அப்போ பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கீழ்கண்ட சொல்லின் கூட்டு பெயர்கள். வாழை மரம்ங்கிறதுக்கு வந்து தோட்டம்னு வரும். ஏற்கனவே குறைந்த காலத்துல பயிரிட்டோம்னா அதை தோட்டம்னு சொல்லணும். அதிக காலத்துல இருந்தா மட்டும்தான் அதை நம்ம தோப்புன்னு சொல்லணும். உதாரணமா தென்னந்தோப்பு, அதை தான் நம்ம தோப்புன்னு சொல்லுவோம். அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய. விளைவுக்கு வந்து நீர். இது பாரதிதாசனோட தான். விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை சொல்லும் பொருளும் அடிக்கடி கேட்குறாங்க. இப்போ பொருத்தமான பொருளை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் போன வாட்டி வந்து இதே மாதிரி தமிழன்களை வச்சு கேட்டாங்க. 8வது கொஸ்டின்ல போய் பாருங்க, இந்த கொஸ்டின் இருக்கு தமிழன்கள் ரிலேட்டடாக. இங்கே வந்து கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னாக்கி 5, அதாவது ரூ. இப்போ வந்து நீங்கள் ரூங்கிற எழுத்து நீங்கள் இது எல்லாருக்குமே தெரியும். கடைசி வந்து சமைச்சு ருசிச்சு சாப்பாடு. ஏன்னா அம்மாவுக்கு ஒரு நாள் டைமை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரூக்கு உங்களுக்கு தெரியணும்னா முறுக்கு 5 ரூபா அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ரூ. ஸோ அடுத்து என்ன கொடுக்கணும் அப்படின்னாக்கி சரியான இணைப்பு சொல். பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன், அதனால பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் அப்படிங்கிறது தான் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. இணைப்பு சொல் 2வது கேட்டிருக்காங்க. அவள் காகிதம் இல்லத்துக்கு இணைப்பு சொல் வந்துச்சு, இப்போ 2வது. அடுத்து இணைப்பு சொல் கொண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இணைப்பு சொல்ல தமிழகத்துல மழை பெய்து வருகிறது, 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது. ஸோ தமிழகத்துல மழை பெய்து வருகிறது, அதனால 2 நாட்கள் மழை நீடிக்கும் என, அதனாலதான் 2 நாட்கள் லீவு வரும். சரிங்களா. ஸோ இன்னும் 2 நாட்கள் மழை நீடிக்கும். மழை பெய்யுறது
மழை பெய்து வரதுனால 2 நாட்கள் மேலும் நீடிக்கும் அப்படிங்கிறது வராது, மேலுங்கிறது வரல. ஸோ அதனால தான் நீடிக்கும் அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ சரியான இணைப்பு சொல் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஸோ அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படைங்கிறது. இதுவுமே ரொம்ப ரிப்பீட்டடான கொஸ்டின் தான். நீங்க போய் பாருங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டிருக்கேன், அதுல இது கேட்டிருக்காங்க. சரியான வினா சொல் அமைந்த தொடரை கண்டறிக. வினா எழுத்துக்கள் என்றால் என்ன அப்படிங்கிறது தான் வரும். இணை எழுத்துக்கள் என்றால் ஏன் வராது, என்றால் யாருன்னு வராது, என்றால் எப்போதுன்னு வராது. ஸோ ஆன்சர் வந்து இணை எழுத்துக்கள் என்றால் என்ன அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. பேப்பரை படிச்சுக்கிட்டு இரு, அதாவது பேப்பரை படிச்சுக்கிட்டு இரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேப்பர் அப்படின்னா செய்தித்தாள், சரிங்களா? ஸோ அதனால அடுத்து படித்து கொண்டு இரு, படிச்சுக்கிட்டு இருங்கிறதுக்கு படித்து கொண்டு இரு அப்படிங்கிறத கரெக்டா வரும். ஸோ நெக்ஸ்ட் பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வவுத்து வலி அப்படிங்கிறதுக்கு வயிற்று வலி, இதுவுமே நம்மளுக்கு புக்ல இருக்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இருபொருள் கொண்ட சொல்லால் நிரப்புக. நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு, நீச்ச தண்ணி கொடுப்பது பேச்சு வழக்கு. ஸோ இதுவுமே பேச்சு வழக்கு சார்ந்துதான். நான் இருபொருள் தர்றதுனால நான் இங்க கொண்டு வந்துட்டேன், சரிங்களா? நெக்ஸ்ட் இருபொருள் தருக. தாரணி அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் பூமி, உலகம், இதெல்லாம் தாரணியை தான் குறிக்கும். ஞானம், உலகம். அடுத்து கலைச்சொல் அறிக. ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல், சரிங்களா? ஜேர்னலிசம் இதழியல். அடுத்து என்ன கலைச்சொல்னா ஹெர்பல் அப்படின்னா மூலிகையை குறிக்கும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கி ஜீன்னா மரபணு, சரிங்களா? அடுத்து ஒவ்வாமைக்கு இங்கிலீஷ்ல கேட்டிருக்காங்க, சரிங்களா? கோனிக்கல் ஸ்டோன்னா குமிழிக்கல், சரிங்களா? அடுத்து இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம். கலைச்சொல் அறிக. கான்ஸ்டான் அப்படின்னா மையெழுத்து, சரிங்களா? கோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து, வொவல்ஸ்னா உயிரெழுத்து. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி நடத்தல் என்பதின் வேர்ச்சொல்லை கண்டறிக. நடத்தல் அப்படிங்கிறதுக்கு நட, வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. கேட்டனன் அப்படின்னதுக்கு கேள் அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். அடுத்து ஓடியவர் என்பதின் வேர்ச்சொல்லை எழுதுக அப்படின்னாக்கி ஓடு அப்படிங்கிறதான் ஓடியவர் என்பதின் வேர்ச்சொல். அடுத்து வேர்ச்சொல்லி கொடுத்துட்டு நடந்த தேர்வு செய்கள். தந்தான் அப்படிங்கிறதுக்கு தா. அடுத்து இது அது ரிலேட்டடாக தான் வரும், வேர்ச்சொல் ரிலேட்டடாக இதில் நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு சொல்ல தான், ஒரு எழுத்து ஒரு மாதிரி ரிலேட்டடாக கொஸ்டின். மரம், விலங்கு, பெரிய, அழகு, அறிவு, வண்டு, வளைத்தல், இப்படின்னு நிறைய இருக்கும். ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட் தான். அதில் வந்து மாங்கிற பெயரை தான் குறிக்கும், சரிங்களா? மா என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியோட பொருள் தான் இது எல்லாமே. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வந்து வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர், சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பள்ளத்தாக்கு அப்படின்னா வேலி, புதர்னா திக்கெட்டு, சமவெளி அப்படின்னாக்கி பிளைன், அதுக்கப்புறம் பழங்குடியினா ட்ரைப்ஸ். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மரபு பிழையற்ற தொழில். கோழி வந்து கொக்கரிக்கும், சேவல் வந்து கூவும், சரிங்களா? இது மயில் வந்து அகவும், கோழி வந்து கத்தும் சொல்லியிருக்காங்க, சரி. ஆந்தை தான் கத்தும், குயில் கூவும். மரபு பிழை நீக்கி எழுதுக. கொடியில் உள்ள மலரை எடுத்து வாழ, கொடியில் உள்ள மலரை கொய்து வா, சரிங்களா? பறித்து வான்னு தப்பு தான். இது எல்லாமே புக்ல இருக்க கண்டென்ட் தான், சரிங்களா? ஸ்கூல் புக்ல சின்ன ஸ்டாண்டர்ட்லயும் இருக்கு. எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தருக அப்படின்னுக்காங்க. அரிது அப்படிங்கிறதான் கரெக்ட். பிரித்தெழுதுக. தான் என்று, தான் பிளஸ் என்று அப்படிங்கிறதா பிரித்தெழுதுக. நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கொடுப்பது நன்றி பிளஸ் அறிதல், நன்றி அறிதல். மின்னணு என்னும் சொல்லை பிரித்தெழுத கொடுப்பது மின் பிளஸ் அணு, மின்னணு. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். நீக்குதல் என்னும் சொல்லோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னாக்கி சேர்த்தல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கேட்கறாங்க. இதெல்லாம் நம்ம போட்டுருவோம் தான். அடுத்து ஒரு மருவு கேட்டிருக்காங்க. மருவு ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு 2 கேட்டிருந்தாங்க, அடுத்து ஒரு 2. இப்போ திருநெல்வேலியோட மருவு வந்து நெல்லை, நெல்வேலி, நெல்லை, சரிங்களா? தில்லைங்கிறதுக்கு சிதம்பரம், சிதம்பரத்துக்கு தான் தில்லை, சரிங்களா? அடுத்து ஊர் பெயர்களின் மருவுல திருச்சிராப்பள்ளிக்கு திருச்சி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க கும்பகோணத்துக்கு தான் குடந்தை, சரிங்களா? கும்பகோணத்துக்கு தான் குடந்தை. இது போன மேல 2 கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. மருவு பொறுத்த வரைக்கும் இது எப்படி கொஸ்டின் கேட்டாலும் இருக்க கண்டென்ட் தான் திருப்பி திருப்பி கேட்பாங்க. ஸோ 10-20 பேட் இருக்குன்னா புக்ல அதைத்தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லா கொஸ்டின்லையும் கேட்டுருவாங்க. இப்போ நம்ம 100 கொஸ்டின் பார்த்தாலுமே 100 கொஸ்டினுமே வந்த கண்டென்ட் தான் வரும். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிதல் கேட்டிருக்காங்க. வாடகை அப்படிங்கிறது குடக்கூலி, குடிக்கூலி அப்படிங்கிறதான், சரிங்களா? அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் வந்து லியூட் மியூசிக் அப்படின்னா யாழ் இசையை தான் குறிக்கும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி அலுவலகம் சார்ந்த கலை சொல்கள். இது அலுவலகம் சார்ந்து கேட்பாங்க, சயின்ஸ் அண்ட் டெக் சார்ந்தும் வரும், சரிங்களா? ஸோ இதுல காம்பேக்ட் டிஸ்க் அப்படிங்கிறது என்பது எதை சொல்லணும்னா குறுந்தகடு அப்படிங்கிறது தான். அடுத்து வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படின்னா காணொலி கூட்டம். ஸோ இதை அடிக்கடி கேட்குறாங்க. வீடியோ கான்ஃபரன்ஸ். அலுவல் சார்ந்த கலை சொல்ல நாங்கள் டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்து ஒழுக்கம், ஒழுக்கம் ரிலேட்டடா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறதுக்கு கண்ணினை காக்கும் எமை போல அப்படிங்கிறத இதுல சொல்லியிருக்காங்க. பேணுதல், பேணல் தான். நான் உங்களை வந்து இப்படி பார்த்துருப்பேன், என் கண்ணை வந்து இமை எப்படி மூடி மூடி காய்க்கோ தூசி படாம, ஸோ அதே மாதிரி நாங்களும் ஒரு துரும்பு கூட படாம பார்த்துக்குவோம்.
ஸோ இது பேணுதலை குறிக்கும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அதுல வந்து சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். அது மேல கொலாப்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே நம்ம வரிசையா கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்க ஆப்ஷன் எல்லாம் நல்லா வாசிங்க. 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் கரெக்டா வருதோ அதை சூஸ் பண்ணிருங்க. அதுதான் கரெக்டா இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இத்தொடரில் உள்ள இருவினைகளின் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கி நீங்க மேல வாசிங்கன்னா குழப்பிரும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர்கள் சிலதுக்கு மேல வார்த்தைகள் கொடுக்காமலே கீழே கொடுத்துருவாங்க. இப்படி பார்க்கும்போது நீங்க லாஸ்ட் பார்க்கணும். இளங்கோடிகள்னு முடியுதா? ஸோ இளங்கோடிகள் 2 இடத்துல முடியுது. பாருங்க சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் தான் 2 இடத்துலையும் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அதையே வச்சிருவோம். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள்னு இருக்கா. ஸோ இதுதான் ஆன்சர்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி சிலப்பதிகாரம் இயற்றியவர் என்னும் காப்பியத்தை இளங்கோவடிகள்னு வந்திருக்கு. ஸோ இது வரவே இல்லை. அப்ப இது வராதா? அப்ப உங்களுக்கு இன்னும் குழப்பிச்சு அப்படின்னா 4யுமே வச்சிருங்க. இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம் அப்படின்னு வந்திருக்கு. இது காரங்கிற நூலு ஃபர்ஸ்ட் வரணும் சிலப்பதிகாரம். ஆனா அதே லாஸ்ட் வந்திருக்கு. அப்ப அது வராது. காப்பியத்தை சிலப்பதிகாரம் என்னும் இளங்கோவடிகள் இதே கொலாச் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வாய்ச்சிக்கமே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அதனால சொல்றேன் ஆப்ஷன் எல்லாம் நல்லா வாட்சிங்கனாலே அது புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விரிந்து விரித்து இதுல வந்து இங்க எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மழைக்காற்று வீசியலால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தொகையை விரித்தது அப்படிங்கிறது தான் கரெக்ட். இதுல அடிக்கடி கேட்டிருக்காங்க. கொஞ்சம் இது கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கேட்பாங்க. விரிந்து விரித்து ஒரு 4-5 கொஸ்டின்ல கேட்டுட்டாங்க. இருவினைகளின் பொருள்பாடு அப்படியே உங்களுக்கு குரூப் 4ல தூக்கி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கொஸ்டின் வந்து நம்மளுக்கு வந்திருக்கோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் இப்போ சிலபஸ்ல கண்டென்ட்ல சேர்த்திருக்காங்க. அதனால சொல்லுதேன். அடுத்து அகர்வரிசை கேட்டிருக்காங்க. அதுல கேக்கா கீ வரிசையில கேட்டிருக்காங்க. இப்போ உயிரெழுத்து தொடர்பா வந்துட்டு அதுக்கப்புறம் தே வரிசை இருக்கு, நட்பு நே வரிசை இருக்கு. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கொலை பண்ணி இருக்கு. எல்லாமே கரெக்டா வர மாதிரி பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து தான் வரணும். அந்த மாதிரி வரும்போது எங்க இருக்குன்னு பார்த்தாலே ஈஸியா தூக்கி போட்டுடலாம். ஆன்சர் ஏ தான். சாரி பி தான் ஆன்சரு. எங்க இருக்கு அதுல பாருங்க. அதுக்கப்புறம் ஒன்னா பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இதுல தான் இருக்கு. அது ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கு. அதுவும் பி ஆப்ஷன்ல மட்டும்தான் இருக்கு. வேற எதுலையுமே இல்லை. தூக்கி போட்டுடலாம். எவ்வளவு உயரமான மரம் இது எவ்வகை தொடர் என்ன கண்டறிக. இதை சொல்லும் போதே ஒரு ஆச்சரியக்குறி இருக்கு. ஸோ இது உணர்ச்சி தொடர் தான். ஸோ இதை பார்த்தோன்னே தெரியல எவ்வகை தொடர் ரிலேட்டடா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தருங்க. கியூரி அம்மையார் போலந்து நாட்டை சேர்ந்தவர். அப்போ இதுல வந்து போலந்து நாடுங்கிறதா ஆன்சர் இருக்கு. ஸோ அப்பதான் அதுதான் வந்து நமக்கு கேள்வியா வரணும் இல்லையா. ஸோ போலந்து நாடுங்கிறது கேள்வினா போலந்து நாடு தான் நமக்கு ஆன்சர்னா அதுதான் கேள்வியா இருக்கணும். கியூரி அம்மையார் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் எங்கு வாழ்ந்தார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சேர்ந்தவர் இருக்காங்க, வாழ்ந்தவர்னு கொடுக்கல. அப்போ இந்த இசல் தூக்கிடலாம். எந்த ஊரு பிறந்த ஊர் எது அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. கியூரி அம்மையார் எந்த ஊர்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு நாடு இதுவும் வராது. எந்த மாநிலம் கொடுத்துருக்காங்க இதுவும் வராது. ஸோ அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு கொஸ்டினை எப்படி வாசிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வாசித்தாலே உங்களுக்கு பாதி வேலை முடிஞ்சிடும். வாசிக்காம நிறைய பேர் அடுத்தடுத்து வேகமாக ஓட தப்பு பண்ணிடுவோம். இப்போ இங்கே விடைக்கட்சி வினாவை கொடுத்து கண்டறிங்க. உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது. இது திருக்குறள். திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது. அப்போ திருக்குறள்ங்கிறது தான் ஆன்சர். அப்போ நம்ம அதை வினாவா மாற்றணும். எந்த நூல் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது அப்படிங்கிறது ஆன்சர். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு 100 கொஸ்டின் வந்து இதில் பார்த்துருக்கோம். இந்த 100 கொஸ்டினுமே நம்மளுக்கு சிலபஸ்ல கவர் ஆகுற மாதிரி தான் இருக்கு. சிலபஸ்ல நம்மளுக்கு 2025 சிலபஸ் கவர் ஆனோம்னா அந்த டாபிக்ல உள்ள கண்டென்ட் வந்து இந்த கொஸ்டின்ல நிறையவே கவர் ஆகுது. நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் கொஸ்டின் ரிலேட்டடாக போட்டது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஔவையார் தொடர்பான செய்திகள் அதில் அப்புறம் கண்ணதாசன் பற்றிய செய்திகள் இன்னும் நம்ம சொல்லணும் பார்த்துக்கிட்டோம்னா ஜியு போப்பு, வீரமாமுனிவர், முடியரசன் இவங்களோட கண்டென்ட்லாம் புக்கில் எங்கே இருக்குது அவங்க அதை பற்றி சொல்கிறேன். டைம் கிடச்சதுனாலும் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் என்னோட ஒர்க் டைம் போக மீறி கிளாஸ் எடுக்க முடிஞ்சதுனாலும் நான் உங்களுக்கு கண்டென்ட்டு கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த டாபிக்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு அந்த எனக்கு சிலபஸ் பற்றின கண்டென்ட் வந்து புக்கில் எங்கே இருக்குன்னா போதும், இல்லை எனக்கு கிளாஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் உங்களோட கருத்தை நீங்கள் தெரிவிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஒதுக்கி ஸ்பெண்ட் பண்ணுவேன். இப்போதைக்கு என்னால் டைம் எவ்வளோ தூரம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அதுக்கு நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் நான் போட்டிருக்க கொஸ்டின் எல்லாம் ரிப்பீட்டை திருப்பி திருப்பி பாருங்கள். கரெக்ஷன் இருந்தால் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து புக்கில் உள்ள கண்டென்ட்டே நல்லா மைண்டில் ஏற்றிக்கணும். ஸோ ஆன்சர் கொடுக்கும்போது நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க. புக்கில் என்ன ஆன்சர் இருக்கோ அதுதான் ஃபைனல். சரிங்களா? கவர்மெண்ட் பிடிஎஃப்லேயே சில 1-2 கொஸ்டின் ஆன்சர் மாற்றி வைப்பாங்க. ஸோ நீங்கள் அதை அப்படியே மைண்டில் ஏற்றிக்க கூடாது. 1-2 கொஸ்டின் வந்து சேஞ்சில் இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து புக்கில் இருக்கிறத தான் ஏற்றுக்கணும். சரிங்களா? ஸோ ஃபைனல் வந்து புக்கு தான். நான் புக்குன்னு சொல்கிறத வந்து ஸ்கூல் புக்கு தான். சரிங்களா? கவர்மெண்ட் புக்கு தான். நீங்கள் வந்து வேறு எந்த அதர் சோர்ஸும் நீங்கள் படிச்சுக்கிட்டு அந்த புக்குன்னு சொல்லிடக்கூடாது. சரிங்களா? புக்கில் உள்ள
கண்டென்ட்டை காப்பி பண்ணி அப்படியே புக்லெட்டாக போட்டிருக்காங்க, ஸோ அவங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த புக்கை படிச்சுட்டு நீங்கள் சொல்ல முடியாது. நான் சொல்கிறது என்னன்னா ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட்டை தான் நீங்கள் படிக்கணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ புக் சிலபஸ் வைஸாக நீங்கள் படிக்க முடியுமோ அவ்வளோ படித்து முடிச்சுட்டு டெஸ்ட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டே இருங்க. நல்லா படிங்க. இன்னொரு தெளிவான ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திப்போம். நல்ல கண்டென்ட்டில் சந்திப்போம்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி.